அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வெடியாலை விபத்தில் 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வெடியாலை விபத்தில் 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஆவிச்சிப்பட்டி மலை அடிவாரத்தில் வெடி தயாரிப்பில் ஈடுபட்ட போது இந்த விபத்தில் 2 பலியாகி இருக்கிறார்கள். இந்த வெடி விபத்து தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்தகுமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் வசந்தகுமார். இது தொடர்பாக போலீசார் எந்த கோணத்தில் விசாரணையை முன்னெடுத்து வருகிறார்கள்? விவரங்கள். கண்டிப்பாக சரிதான். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆவுச்சிப்பட்டியை சேர்ந்தவர் செல்வம். இவருக்கு சொந்தமான ஆவுச்சிப்பட்டி அருகே பூலான்மலை அடிவாரத்தில் உள்ள தோட்டத்தில் வெடி தயாரிக்கும் பணியில் சிவகாசியை சேர்ந்த பணியாளர்கள் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெடி விபத்தில் ஈடுபட்டிருந்த வெடி தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த 2 உடல் சிதறி பலியாகியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த நத்தம் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் உடல் சிதறி பலியான இறந்தவர்களின் குறித்து எந்த விதமான அடையாளமும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்னா அங்கே யார் வேலை பார்த்தது எந்த அப்படின்ற தகவல் யாருக்கும் தெரியவில்லை. செல்வமும் இப்போ அந்த உரிமையாளர் செல்வமும் அங்கே தலைமறைவாயிட்டாருன்னு கூறப்படுகிறது. பட்டாசு ஆலை உரிமையாளர் இப்ப தலைமறைவானாங்க. அவர் அங்கே யார் வேலை பார்த்தாங்கன்ற தகவல் முழுசா தெரியல. மேலும் சம்பவ இடத்துக்கு துணை கண்காணிப்பாளர் முருகேசன், நத்த இன்ஸ்பெக்டர் தங்கமணிசாமி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை செய்து வந்தனர். வெடி விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் அப்போதில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வசந்தகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.